வியூ பாயிண்ட் பாருங்க பின்னாடி. இந்த மேலே பெரிய வியூ பாயிண்ட் சுரங்கம் இருக்குது. அதில் ஆளே இல்லை, ஆனால் கடமுட்ருக்கு. ஐயா என்ன ஓர மூச்சு வாங்கிச்சு. சர்பத் கடையில் சர்பத் சோடா சொல்லியிருக்கோம். ஆனால் கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்மலைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பிரான்மலையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம பொன்னமராலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் உள்ள தான் அந்த பிரான்மலை. இங்கே வந்து நிறைய ஹைலைட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிடிஎஃபே நம்ம வந்து பயணங்கள் மேலே போயிட்டே இருக்கோம். நம்ம பாருங்க, குரங்கு ஒரு குரங்கை பார்த்து விட்டோம். போயிட்டே இருங்க நம்ம மேலே. ஒன்று தான் இருக்கு. வாங்க அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். பாருங்க, குரங்கு அழகா சாப்பிட்டுட்டு இருக்கு. பாருங்க, இங்கிட்ட ஒரு விளாகர் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பெரிய யூடியூபர். அவர் சேனல் உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. KR கார்த்தி அஃபிஷியல். அவர் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு யூடியூப் சேனல். போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கேன். மேலே போய்ட்டு உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். போகிற வழியிலையும் ஏதாச்சும் ஹைலைட்ஸான உள்ளதான் உங்களுக்கு காட்டுறேன். வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஆனால் இன்னும் பாதி தான் வந்திருக்கோம். நம்ம இன்னும் பாதி தூரம் போகணும். ஆனால் இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. மேலே எப்படி இருக்குன்னு தெரியல. நான் போயிருக்கேன், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சான். இப்போ வந்து உங்களுக்கு மேலே போய்ட்டு காட்டுறேன். ஆட்டுக்குட்டிலாம் மேலே பயணம் பண்ணிட்டு தான் இருக்குது. தம்பிலாம் விட்டுருக்காங்க மேலே ஏறுறதுக்காண்டி. இங்கே பாருங்க, போகலாமா அப்படியே? மேலே வந்து ஆனால் கோயில் இருக்குங்கிற இந்த அங்கிட்ட ஒரு கோயில் இருக்கு. என்ன பாய்த்தூரம் மேலே இருக்கு. போயிட்டே இருக்கோம். வியூ பாயிண்ட் பாருங்க பின்னாடி. நம்ம மேலே பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே போனோம். நம்ம போயிட்டு அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பெரிய விளாகராக இருப்பாரோ. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சுரங்கம் இருக்குது. அதில் ஏதோ எழுதியிருக்காங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த மலையில் தான் வந்து முஸ்லீம், இந்து, மற்ற நமக்கு தெரிஞ்ச 2 இது இருக்குது. வேறு கோயில் இருக்குது, என்னன்னு தெரியல. தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு சர்பத்து கடை இருக்குது. கடையில் ஆனால் யாரும் இல்லை. ஆளே இல்லை, ஆனால் கடமுட்ருக்கு. ஐயா என்ன வலிக்கிட்டு விழுந்துருப்பேன்.
இன்னும் மேலே போகணும். மேலே போயிட்டு காட்டுறேன். போயிட்டே இருக்கோம். ஏதோ எழுதியிருக்காங்க மேலே உள்ள தர்கா போயிட்டு அப்படியே கீழே உள்ள அந்த கோயிலுக்கும் போயிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாதி தூரத்தை கடந்து அதுக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டோம். பாருங்க கல்லில் எல்லாம் எல்லா பேரும் எழுதி போட்டிருக்கா. இங்கே நம்மளால யூடியூபர் மயக்கத்தில் இருக்கார். வாங்க யூடியூபரு மேலே போவோம். சரி அப்படியே வாங்க போவோம். போயிட்டே இருக்கோம். போகிற இடம்லாம் பாருங்க வேற மார்க் போட்டு வச்சுருக்கா. வழி மறந்து வேறு பாதையில் போயிடுவாங்க சொல்லிட்டு. ஆமாம் ஒய்டிஎஃப் இங்கே வந்து 3 இது இருக்குது. ஒன்று வந்து தர்கா, இன்னொன்று வந்து கோயில், இன்னொன்று கோயில். இந்த மலையில் பாருங்கள் பிரான் மலையில் வந்து 3 இதுவுமே ஒரு மலையில் இருக்குது. வாங்க அப்படியே மேலே போவோம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வியூ பாயிண்ட். போயிட்டே இருப்போம். வாங்க சுபா இதுக்கே வர மூச்சாச்சு. இந்த மலை வந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலை. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதுக்கே ரொம்ப டயர்டாகிடுச்சு. இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கே வந்து ஓவராக மூச்சு வாங்கிச்சு. இன்னும் நிறையா தூரம் போகணும். வாங்க அப்போது பாருங்கள் இந்த வியூ பாயிண்டில் தான் நம்ம நின்று பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு 10% தான் மேலே ஏறிடுவோம். வாங்க போவோம். ஒய்டிஎஃப்ஏ நம்ம வந்து 7 கிலோமீட்ரு பிரான்மலை பயணம். நம்ம இப்போ வந்து 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். 6 கிலோமீட்டரில் இங்கே வந்து சர்பத் கதையில் சோடா சொல்லியிருக்கோம். சோடா வாங்கிட்டோம். என்ன சோடா வாங்க இது பன்னீர் சோடா வாங்கிட்டோம். இன்னும் 1 கிலோமீட்டர் நம்ம போகணும். பெரிய யூடியூபர் அவர் வீடியோ இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடையில் தான் நம்ம இப்போ சோடா குடிச்சிட்டு இருந்தோம். மேலே கொண்டு வந்து 6 கிலோமீட்டர் மலையில் வச்சுருக்கனால ரேட்டு ஜாஸ்தி தான். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் கீழே எல்லோரும் வாங்கிட்டு வந்துருங்க. பிரான் மலை வரவுங்க கீழே வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். போயிட்டே இருப்போம். வாங்க வியூ பாயிண்ட் பாருங்க. சவுண்டாக பேசியா பயங்கரமாக இருக்குது. கேட்குண்டா. ஓகே என்ன வேறு என்னென்ன இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். வந்துட்டோம். இங்கே பாரு என்னன்னு தெரில. இது வந்து சமையல் பண்ணுறதுனா மேலே இதுதான் வந்து மசூதி. இதுக்கு மேலே போயிட்டுருக்கு. போவோம் வாங்க அப்படி போயிட்டே இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கே ஒரு வெற்றி விநாயகர் இருக்கார். அப்புறம் அங்கிட்டு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், தெரியுது அங்கேருந்து. அப்புறம் நான் இங்கே போயிட்டு காட்டுறேன்.
வந்து முருகர் கோயில் நினைக்கிறேன். வேலா இருக்கு, வேலா நடத்தி வச்சிருக்காங்க. ஒய்டிஎஃப் இது வந்து 7 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க கேட்ட வரைக்கும். இந்த மலை ஏதாச்சும் வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கிலோமீட்டர்னு. வாங்க அப்படியே போவோம், வேறு என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ஒய்டிஎஃப் தர்கா, மேலே உள்ள தர்காவுக்கு வந்துட்டோம் நம்ம. பாருங்க, வாங்க அப்படியே போவோம். வாங்க யூடியூபரு. குடி தண்ணீரா? குடி தண்ணீரான கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. பாருங்க, இங்கே பாருங்க, அருமையாக இருக்குது. தர்காவுக்குள்ளே போவோம், தர்காவுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 7 கிலோமீட்டர் வந்திருக்கோம் சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்குது. எனக்கு டவுட்டாக தான் இருக்குது 7 கிலோமீட்டர் இருக்குமா என்னன்னு. செட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அப்துல்லா செட்டு போட்டிருக்காங்க எல்லாருக்கும். நிகழ்க்கு பார்க்க உட்காந்துருக்கேன். இதான் தர்கா. இதான் நமாஸ் பண்ணுற இடம். பூட்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு பாருங்க, குரங்கு குட்டி வச்சிருக்கு. இப்போ தான் வந்து குட்டி போட்டிருக்கு போல, சின்ன குட்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டோர் அங்கே தான் நிற்கிது. ஐயோ, சாமி வந்துட்டே இருக்கு. மேலே போயிட்டு வந்தோம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.